ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற அன்பின் நாமத்தில் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வான் நம்முடைய சிங்காசனமும் பூமி நம்முடைய பாதபடியுமாய் இருக்கிறது. பாவனுடைய பாத்தினருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. Praise you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். அதிகாலை வேளையிலும் ஆராதிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வாங்க. ஆராதிக்கும்படி ஒரே சபையில் இருக்கிற குடும்பங்களை கொண்டு வாங்க. எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருமித்து உங்களுடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர், நீர் வாக்கு மாறாதவரும் வார்த்தையின்படி எங்களை நடத்துகிற தேவனுமாயிருக்கிறீர். உங்களுடைய அற்புதம் செய்கிற கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெய கிறிஸ்துவே, சேனைகளின் கர்த்தாவே, மாதம் முழுவதும் கர்த்தாவே நீர் ஜெய கிறிஸ்துவாய், ஆமென், சேனைகளின் கர்த்தராய் முன்னின்று எங்களை அற்புதமாய் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாதம் விருத்தி அடைகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். இடம் கொண்டு பெருகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். எங்கள் எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். கிருபையை தாங்க நாம் மையப்படட்டும். இப்பொழுது ஆராதிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise God, hallelujah, praise the Lord. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். Praise the Lord. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. ஆமென். ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு,
இனியும் உதவி செய்வார். ஆமென். ஒரு நல்ல வாக்குத்தத்த பாடல். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். ஆமென். புது வேலை நடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மடிந்து போவதில்லை. ஆமென். ஹalleluya. பாடி கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya. பிரைஸ் காட். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு. சொல்லுவோமா? சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார்.
பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எல்லாரும் ஆராதிக்கலாம். ஆமென். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்த தேவன். ஆமென். நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுவோம். சுகபல ஜீவனை கொடுத்து ஆமென் ஆசீர்வாதங்களை தந்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்லி பலப்படுத்தி நடத்திய கர்த்தரவர். ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபாவாக பூரண சுகம் தந்தார். ஹல்லேலூயா. பூரண சுகம் தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை மையப்படுத்துவோமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி ராஜா. வாய் திறந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Give all the glory. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து சொல்லுவோம். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவோம். அல்லேலூயா. மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. கைகளை உயர்த்துவோம். அல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்,
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன். எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் சொல்லுவோம் இந்த வார்த்தை, எல்லாரும் சொல்லுவோம். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுவாசித்து கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோம். மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமா நடத்த போற, அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. Hallelujah, 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 Praise the Lord. Glory, 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 glory. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளிலா உமக்கே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாமே praise the Lord. சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்கலாமே. Hallelujah, 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 hallelujah. Praise you. Hallelujah. Jesus. Praise the Lord. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. சொல்லுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா? ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. பாடுவோம். முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். சொல்லுவோம். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. பாடுவோமா? அவர் செய்த சகல ஆமென் உபகாரங்களை Praise the Lord. ஒரு நாள் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. சொல்லுவோம். முழு உள்ளமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. உள்ள
முடியாக சூட்டுகிறார், படுகொள்ளீடித்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. உள்ளமே அவர் பெயரை போற்று. ஹல்லேலூயா. என் உயிரே ஆமென். ஆண்டவரை போற்று. ஓ glory. உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் பாடுவோம். நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் மறவாதே. நல்ல கரங்களை உயர்த்தி அவர் செய்த சகல உபகாரங்கள் அபிஷேகத்தோடு ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? ஆமென். உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் ஒருபோதும் மறவாதே. சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. glory glory. ஒருபோதும் மறவாதே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதே. ஒரு முறை கூட எல்லாரும் பாடுவோம். சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று. சொல்லுவோம். உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. உள்ளமே அவர் பெயரை போற்று. ஆவில நிறுத்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். Hallelujah. Glory, glory, glory. Thank you, Jesus. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you. Hallelujah. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இத்தனை மாதங்களும்
இத்தனை நாட்களும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் நன்றி ஏராளம். தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை மைப்படுத்துவோம். ஆமென். நல்லா ஆராதிக்கலாமா? ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah. Glory to be thy name. Thank you, Jesus. நாம மாத்திரம் மைப்படுவதாக. Hallelujah 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 hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆராதனை உமக்கே. எல்லார் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே. Praise you. ஆராதனை உமக்கே. Praise the Lord. Hallelujah. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Hallelujah. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கர்த்தரை ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாய் குடும்பமாய் நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு உம்முடைய பாதத்தில் வந்து காத்திருக்கும்படி, உமக்கு ஆராதனை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் பாடல்களை பாடி துதிக்க ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தி பொழுதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடின பாடலின்படியே இந்த வார்த்தைகள் நல்ல பாத்திரங்களாய் உருவாக்கட்டும். பாண்டி கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்தி தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வார்த்தையின் பலத்தோடு ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இருக்கிற யாவருக்காகவும், குடும்பங்களுக்காகவும், பிள்ளைகள் சந்ததிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காகவும் அவருடைய எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் சந்ததிகளையும் எதிர்காலங்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் ஜோயல் கே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பார்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து பாஸ்டர்மா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 91. 91வது சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து
பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன், ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து நாம் மகிழ வேண்டுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நாள். இந்த நாள் நல்ல மனமகிழ்ச்சி நாளாக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணணுமாம்? மகிழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்குள் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது இந்த 8 மாதத்தையும் நம்ம தேவ கிருபையினால் முடிச்சிட்டோம். இந்த 9வது மாதத்திற்குள்ளும் அவருடைய பெரிய தயவினாலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை பலவிதமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவருடைய கிருபைகள் இவைகளினாலே நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் அமைதலாக இருக்கக்கூடாதான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணுமாம்? கம்பீர சத்தமாக என்ன பண்ணணுமாம்? அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் அந்த வாசல் நிலைகால்கள் அசைந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. யாரை கூப்பிட்டாங்க? ஒருவேளை ரோட்டில் ஒரு மீன்கார் போனால் சொன்ன என்ன பண்ணுவான்? மீன்காரரே அப்படின்னு கூப்பிடுவோமா? எப்படி கூப்பிடுவா? நம்மளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தமாக கூப்பிடுவான். ஸ்தோத்திரம். அப்படி பாருங்கள், நம்முடைய பல காரியங்களுக்காய் நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிறோம். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற பொழுது நம்முடைய சத்தம் எவ்வளவாய் உயர்த்தப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறோம். உற்சாகமாய் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அதோடு கர்த்தரை கம்பீர சத்தமாய் அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க கேட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்ததான, மனப்பாடம் செய்யப்பட்டதான ஒரு நல்ல சங்கீதம் 91. இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை தான் நாம் கடந்த 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்த வார்த்தை வசனமாய் தியானித்தோம். நினைவிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனம் தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்து தியானித்திருக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாங்களாம்? விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்களாம்? உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டுமாம்? அவரிடத்திலே வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வாஞ்சை என்கிறதை குறித்தும் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறதான ஆசை என்ன பண்ணுகிறதில்ல? ஒரு ஒரு அளவோடு நின்றுவிடும் என்று சொன்னால் அது ஆசை. அளவிட முடியாத ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆசைக்கு பேர் தான் வாஞ்சை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அநேக காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? குமாரன் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டாம்? விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டாம்? விடுதலை ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாய் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஆமேன், ஸ்தோத்திரம். விடுதலை வேண்டி, விடுதலை விரும்பி கர்த்தரின் இந்த காரியங்களில் இருந்தும் இப்படிப்பட்ட பல கட்டப்பட்டிருக்கிற பல காரியங்கள், ஒருவேளை எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று சொல்லி விடுதலைக்காய் நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் நீ வாஞ்சையாய் இருப்பாய் என்று சொன்னால் அந்த உன்னை என்ன பண்ணுவேன்? நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், கர்த்தரிடத்தில் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்னு சொல்லி. தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான நிலத்திலே ஊற்றப்படுகிற தண்ணீரை போல என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது? உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தினுடைய
முதலாவது வசனத்தோடு ஒரு வாசிங்க. தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். தண்ணீரற்ற நிலத்தை போல வறண்டு போன விடாய்த்து போனதான ஒரு நிலமானது எப்படி தண்ணீருக்காய் ஏங்குமோ, எப்படி அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது அது அந்த நிலமானது தண்ணீரை குடித்து கொண்டு இருக்குமோ, அதை போல என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தேவனிடத்திலே அத்தனை பெரியதான வாஞ்சை உண்டாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இருக்கிற வாஞ்சை எப்பொழுதும் இருக்கிறதா என்கிறதை நம்மை நாம் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிறது சில மணி நேரங்கள் மாத்திரமே, ஆனால் நாம் வாழ்கிறது பல நாட்கள் என்ன பண்ணுகிறோம், உலகத்தோடு உலகத்தாரோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாஞ்சை எப்படி காணப்படுகிறது? ஸ்தோத்திரம். ஆமே, நாம் வெளியிலே போன பிறகு ஒருவேளை உலகத்தாரை போல நம்முடைய நிலைமை மாறிவிடுகிறதா, இல்லாவிட்டால் தேவனிடத்திலே தானே நம்முடைய வாஞ்சை முழுமையும் இருக்கிறதா என்கிறத என்ன பண்ணணும், நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியதான நாட்களும் நேரமுமாய் இது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த ஒரு வசனத்தை கூட பார்த்தோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை தான் இந்த சங்கீதங்களின் பாடலாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். பாருங்க, மானானது நீரோடை என்ன பண்ணுமாம், ஒரு தண்ணீர் தாகத்தோடு இருக்கிற ஒரு மான் என்ன செய்யும், தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து திரிந்து தண்ணீர் கிடைக்கிற பட்சத்திலே அதற்காய் தீவிரித்து ஓடுகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனை நோக்கி தேவனிடத்தில் இருக்கிறதான வாஞ்சை அவ்வளவாய் பெருகி கொண்டே இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, கர்த்தரிடத்தில் வாஞ்சையோடு இருப்பாங்க. எத்தனை வேலை செய்தாலும், எத்தனை காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாலும், தேவனிடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறதான வாஞ்சையை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது நம்முடைய சொந்த அனுபவமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளின், ஆவிக்குரியவர்களின் வாழ்க்கையின் அனுபவமாய் அது மாற வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 26:8-9 வசனங்களை நம்ம நாளில் வாசித்தோம். அந்த வார்த்தை நான் திரும்பமாய் கூட சொல்லுகிறேன். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. அல்லேலூயா. எது நம்முடைய வாஞ்சையாய் இருக்கணுமா? அவருடைய நாமமும் அவரை நினைக்கிற நினைவும் என்ன பண்ண வேண்டுமாம், நமது வாஞ்சையாய் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தியானிக்கிற நமக்குள் எதை குறித்து அதிக வாஞ்சை இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்த வாஞ்சை இருக்கிறதா? ஊழியத்தை குறித்த வாஞ்சை இருக்கிறதா? ஜெபத்தின் மேல் தாகமும் வாஞ்சையும் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உலகத்தின் காரியங்களிலும் வாஞ்சை இருக்கிறதா? ஸ்தோத்திரம். யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, குற்றப்படுத்த வேண்டியதில்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் என்ன நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டுமா? அவரது நாமமும் அவரை நினைக்கும் நினைவும் இருக்கு பாருங்க. அதுதான் என்ன பண்ணுதான், நம்முடைய ஆத்தும வாஞ்சையா இருக்க வேண்டுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நம்ம அந்த நாளில் பார்த்தோம், எப்படி கர்த்தர் வாஞ்சையுடைய ஆத்மாவை எப்படி திருப்தி ஆக்கினார், அதாவது எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நம்ம தியானித்தோம். அவர்களிடத்தில் இருந்ததான வாஞ்சை என்ன பண்ணலை, அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்ததான அந்த பொற்சிலையையோ இல்லாவிட்டால் அந்த அக்கினி சூளையோ என்ன பண்ணலை, அவர் பொருட்டாய் அதை வைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள் இருந்த வாஞ்சை, தேவனிடத்தில் அவர்கள் வைத்திருந்த வாஞ்சை, தேவனை பற்றி கொண்டிருந்த அந்த வாஞ்சையானது அவர்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்தபடினாலே அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சூடேற்றப்பட்ட 7 மடங்கு அக்கினினால் சூடேற்றப்பட்டிருந்ததான அந்த அக்கினி அவர்களுக்கு ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை தேவனிடத்தில் அத்தனை பெரிதாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆமீன். வேறு ஒன்றையுமே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. அவரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்சையா இருக்கணுமா, ஆசையா இருக்கணும். ஆசையா என்ன பண்ண பவுல் சொல்கிறார், நான் அவர் என்ன பண்ணுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியர்ல பார்க்கிறோம், அவர் ஆசையாய் தொடர்ந்து போகிறாராம். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவர் கர்த்தருக்கு விரோதமாய் நின்ற, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எதிராய் இருந்ததான ஒரு மனிதன், அவரை வணங்குகிற, அவரை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்யும்படியாய் துன்புறுத்தும்படியாக, அதாவது கையெழுத்து வாங்கி கொண்டு புறப்பட்டதான ஒரு மனிதன் தான் இந்த சவுல்.
ஆனால் இந்த சவுலை ஆண்டவர் சடுதி ஒளியிலே பவுலாய் மாற்றின பிறகு அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஓட்டத்தை நான் விருதாவாய் ஓடவில்லை, நான் அவரை என்ன பண்றேன், ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளில் நம்முடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது? ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை எதை குறித்து இருக்கிறது? ஸ்தோத்திரம். வேதத்தில் சில காரியங்களில் நம்முடைய வாஞ்சையை குறித்து நம்ம பார்த்து விட்டு நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். துரிதமாய் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி கலக்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதன் மேலே வாஞ்சையா இருக்கணுமா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாயினால் சொல்லிவிட்டால் அதில் வாஞ்சை என்னாகாது, நிறைவேறாது. நம்ம எப்படி இருந்தால் நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை எதன் மேல் இருக்க வேண்டுமாம்? நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கப்பெற்ற அரிய பொக்கிஷமாகிய இந்த வேதத்தின் மேலும், இந்த வேத வார்த்தைகள் வசனங்களின் மேலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? வாஞ்சை உடையவர்களாய் இருக்க வேண்டுமாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நம்ம என்ன செய்கிறதாம்? நம்மை வளர்க்கிறதாம். ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை வளர்க்கிறது. கர்த்தருக்குள் நாம் நிலை நிற்கும்படியா இந்த வேத வசனமும் வார்த்தையும் நம்மை வளர்க்கிறதாம். ஸ்தோத்திரம். பாருங்க, அது என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல என்ன செய்யணுமா? இந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேல் எப்படிங்க? வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது? நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் நம்மை போதித்து நடத்துகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த ஞானப்பால் நம்ம என்ன பண்ணணும்? தினம் என்ன பண்ணணும்? பருகி கொண்டே இருக்க வேண்டும். அதன் மேல் எப்படி இருக்க வேண்டுமா? வாஞ்சை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடமையாய் செய்கிற காரியங்கள் உண்டு. பாருங்க, கேலண்டர்ல ஒரு வசனத்தை ஒரு நாள் வாசித்து விட்டு போனால் அது நமக்கு போதும் என்று சொல்லி நினைத்து விடுகிறோம். அதுவல்ல வாஞ்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேல் நம்முடைய வாஞ்சை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி அடைய முடியும். ஸ்தோத்திரம். பாருங்க, கணுக்கால் அளவு, இடுப்பளவு, முழங்கால் அளவு போதாது. ஸ்தோத்திரம். இன்னும் மூழ்க வேண்டும், இன்னும் மூழ்கி மூழ்கி நீந்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்தில் நாளுக்கு நாளாய் வளர வேண்டும். இருந்த வண்ணமாகவே இருப்பதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வளரணும். இன்னும் எவ்வளவோ வளர வேண்டியதான காரியங்கள் இருக்கிறது. எவைகளிலெல்லாம் வளரணுங்கிற வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வளர்ச்சி நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் இன்னும் குறைந்த நிலைமையில், குன்றிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை வளர்ப்பதற்கு ஏதுவாய் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? தினம் தினம் ஒவ்வொரு நாளும் அதை படிக்கும்படி வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அதுக்கு முன்பான வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அதுதான் வாஞ்சை. யாருக்கு வேதத்தின் மேல பிரியம் இருக்குதோ அந்த பிரியத்துக்கு மேலதான் வாஞ்சை. அந்த வாஞ்சையோடு இருந்தா என்ன செய்வோமாம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்போமாம். தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் நன்மையை கண்டடையக்கூடியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருப்போம். கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். இந்த வேத வார்த்தைகள் வசனங்கள் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொள்வோம். வேதத்தை தினமும் வாசிப்போம். வேதத்தை அதாவது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வந்து தூசி தட்டி அடுத்த வாரம் எடுத்து வருகிற வேதமாய் நம்முடைய வேதம் இருந்துவிடக்கூடாது. நித்தம் நம்முடைய வேதம் நம்முடைய கரங்களில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அவைகளின் நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அப்படிப்பட்டவர்களையே கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டுமாம். சங்கீதம் 119 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்துக்கு ஆண்டவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்களாம், அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஏதோ ஒரு அந்நிய புஸ்தகம் போல என்ன பண்ணிடுறாங்க, அதை எடுத்து மேலே பத்திரப்படுத்தி வைத்து விடுகிறார்கள். அதற்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை இந்த வேதம். இந்த வேத வார்த்தைகள் வசனங்களின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வேத வார்த்தைகளும் வசனங்களும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் பத்திரமாய் வைப்பதற்காக அல்ல, இதை மூடி வைப்பதற்காகவும் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் வாசிப்போம். வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, அது நம்முடைய தேவாதி தேவன் அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒருவராலும் எடுக்க முடியாததான பெரிய சமாதானமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு வருது. பணம் கொடுத்து வாங்க முடியாத சமாதானம், பதவியினால் வராத சமாதானம், நட்பினால் வராத சமாதானம் இந்த வேதத்தின் மூலமாய் வருகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு அழகா எவ்வளவு உற்சாகமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. இல்லை, தாவீது எதன் மேல் வாஞ்சியா இருந்தாரா? ஆலயத்தின் மேலே வாஞ்சியா இருந்தார். இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஆலயம் கட்டணும். ஆண்டவர் வாசமாக இருக்கும்படி நான் ஒரு ஆலயத்தை கட்டுவோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு சவால் எடுத்துக்கொண்டா தெரியுமா ஆண்டவர்கிட்ட? நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பாக நான் என்னுடைய படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதுமில்லை என்று சொல்லி என்ன பண்ணார், ஒரு பெரிய சவால் போட்டான். நான் ஆண்டவருக்குன்னு என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஆலயத்தை நான் கட்டுவேன். கட்டாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், என் படுக்கையில் கூட ஏற மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தூங்காமல் இருந்துப்பார். அப்படி இல்லை, என்னுடைய நினைவெல்லாம் என்னது, ஆலயத்தை கட்டணும் கட்டணும். தாவீது மிகவும் என்ன பண்ணார், முயற்சி செய்தார். ஆனால் கர்த்தர் அவரிடத்துல சொன்னார், நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, இந்த ஆலயத்தை கட்ட முடியாது. நீ ரத்தம் சிந்தின புருஷனாக இருக்கிறபடினாலே உன்னுடைய மகன் தான் என்ன பண்ணுவான், இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி சொன்னார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த கட்டடம் கட்டுவதற்கு, அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்ன பண்ணாராம், சவதரித்து வைத்தார் என்று சொல்லி பார்க்கும். அதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தா பாருங்க, வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாளங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டாரு. அவர் உங்கள் பையனுக்கு என்ன வேலை, கட்டுற வேலை ஒண்டி தான். ஆட்களை கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த ஆலயத்தை கட்டணும். செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார். இருந்தாலும் இவருக்கு என்ன இல்லையா, இந்த ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சையினால தனக்கு என்று வைத்திருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் இந்த ஆலயத்திற்காக கொடுத்தாராம். அவர் சேகரித்து வைத்தவைகள் தனிப்பட்டிருந்தாலும் அந்த வசனத்தில் பார்க்கிற 3ஆம் வசனத்தில், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணாரா, தாவீது கொடுத்தார். எதற்காக கொடுத்தார், பேர் புகழ் வரணும்னு சொல்லியா, எனக்கு இப்படி ஒரு பேர் இருக்கணும், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லியா? அப்படி அல்ல, அவருக்கு தேவன் மேல் இருந்ததான அந்த தாகம், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சையின் நிமித்தமாக அவருக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று சொல்ல நினைக்கிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். நீங்களும் நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டியதில்லை. கட்டணும்னு பொறுப்பு வந்தால் என்ன பண்ணணும், கட்ட தான் செய்யணும்.
ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? நாம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறோம்? இந்த ஆலயமாகிய தேவன் தங்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக்கிய நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம்? நிறைய காரியங்களை விட முடியல. எப்படி தேவன் அந்த ஆலயத்திற்குள் வாசம் பண்ண முடியும்? நிறைய காரியம் நம்மால் என்ன பண்ண முடியல, விட்டு கொடுக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான எண்ணங்கள், உலக பிரகாரமான சிந்தைகள், ஆவிக்குரிய ஜீவியத்தை தடை செய்கிறதான பலவிதமான மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதே. வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆமேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையெல்லாம் பார்ப்போம். இந்த காரியங்களெல்லாம் நம்மிடத்தில் ஒருவேளை என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆலயம் என்ன பண்ண முடியாது, கட்டப்பட முடியாது. ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆமென். நாம் வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரத்திலே எல்லாருமே கவனிக்கலாம். அவையாவன உபச்சாரம், ஏசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒன்றே நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றையும் விளக்குறதற்கு நேரமும் போதாது. ஸ்தோத்திரம். இதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள், பில்லி சூனியெல்லாம் நான் ஒன்றும் வைக்கிறதில்ல. பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இன்னும் என்ன பண்ணலாம்? இப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆலயத்துக்காக என்ன பண்ணணும்? அதெல்லாம் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண, இந்த கிரியைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ண, யாரையுமே என்ன பண்ணலை, உங்ககிட்ட கோபம் இருக்குது, உங்ககிட்ட பகை இருக்குது, நீங்கள் வைராக்கியம், உங்கள்கிட்ட பொறாமல், யாரையும் பார்த்து என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய இருதயத்திற்கே இவைகளெல்லாம் தெரியும். தேவ ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் நமக்குள்ள உணர்த்து வருகிற பொழுது அவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணிடுவாராம், கண்டித்து உணர்த்துவாராம். உணர்த்தி கொண்டே இருப்பார். இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நியாய தீர்ப்பில் வந்து முன்னிற்கும் சொல்லப்படுகிறது. வீணாய் பேசப்படுகிற வார்த்தைகள் கூட என்ன பண்ணுமாம், நியாய தீர்ப்பு நாளில் அவைகளுக்கு கணக்கொப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இந்த ஆலயம் எப்படியெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், இந்த ஆலயத்தில் என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டுமா, வாஞ்சையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக பார்த்தோம், என்ன செய்யப்பட வேண்டும், வேதத்தின் மேல், வேத வார்த்தைகள் வசனங்களின் மேல் வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்தபடியாக ஆலயத்தின் மேல் வாஞ்சை. இந்த தாவீதை குறித்து பார்க்குற பொழுது அவருக்கு ஆலயத்தை குறித்து அவ்வளோ ஒரு வாஞ்சை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், அகாமியத்தின் கூடாரத்தின் வாசமாக இருக்கிறதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரியும். எனக்கு அந்த வாசல்படி கிடைச்சா போதும். தாவீதோட வாஞ்சை அப்படி இருந்தது. தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவருக்கு வாஞ்சை இருந்தது. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அநேகர் நிறைய நேரங்கள் என்ன பண்ணிக்கிறது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற விஷயங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம். அதாவது நம்மளுடைய அந்த நாளில் என்ன பண்ணுறதில்ல, முக்கியப்படுத்துகிறது இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களுக்கும் முக்கியப்படுத்துவோம். தேவ சமூகத்துக்கு வருகிறதற்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கும் நாம் எத்தனையான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், நான் ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாக இருக்கிறத பார்க்கலாம், என்னுடைய ஆசையெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். ஒருவேளை ஆலயத்தில் இடமில்லாதிருந்தாலும் வாசல்படி கிடைத்தால் எனக்கு போதும் என்று சொல்லுகிறதான அந்த வாஞ்சை நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன 6 நாளை கொடுத்துட்றாங்க. பாருங்க எவ்வளோ நல்லவர்கள். 7 நாளில் ஒரே ஒரு நாளை கர்த்தர் தனக்காய் கேட்கிற பொழுது அந்த ஒரு நாளை கூட நம்மால் முழுமையாய் கொடுக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நாளில்
கேட்டால் பலவிதமான காரணங்களை நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம், ஏதாயினும் ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணி விடுகிறது, ஆலயத்திற்கு வர முடியாதபடி நம்மை தடை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் அந்த நிலைமை இராதபடிக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது பண்டிகையின் நாளாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் என்ன பண்ணணும், நான் ஓடி போக வேண்டுமே என்கிறதான ஒரு ஆவலும் வாஞ்சையும் தாகமும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்கும், நம்ம சபையார் எல்லாருக்கும் நல்ல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட நாம் அதிகமாய் ஆலயத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், ஜபங்கள், ஆராதனைகள், இன்னும் என்னென்ன காரியங்கள் சபையில் என்று நிர்ணயிக்கப்பட்டு அவைகள் செய்யப்படுகிறதோ அந்த காரியங்கள் நாமும் பங்கெடுத்து எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தீவிரிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட வாஞ்சை இருதயத்திலிருந்து உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், இந்த நாட்கள் 2 காரியத்தை குறித்து பார்த்தோம். 3வது ஒரே காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து கடந்து போகலாம். சங்கீதம் 119 131வது வசனம். நீ கற்பனையை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏற்றுகிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். எதற்காகமா? தாவீது பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு, உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால், அந்த கற்பனைகள் மேல் எனக்கு வாஞ்ச. கற்பனை என்றால் என்ன? கற்பனைனா கமாண்ட்மெண்ட்ஸ். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாங்க? 10 கற்பனைகளை கொடுத்தாங்க. இல்லை, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 10 கற்பனைகளை கொடுத்தாங்க. அந்த 10 கற்பனைகளையும் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாங்க? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அது இதன்படி நீங்கள் நடக்கணும். இந்த கற்பனைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? அதெல்லாம் கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை அவங்க செய்யவில்லை. ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிந்தார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருப்பார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படி விடப்பட்டிருந்தாங்க தெரியுமா? கொடுத்த கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களான்னு சொல்லி பார்க்கறதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம்? அவங்கள 40 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? அலைய விட்டாங்க. அது 40 நாட்களிலே கடந்து போகக்கூடிய ஒரு தேசம் தானா. எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்ட அந்த நாளிலிருந்து 40 நாளில் என்ன பண்ணிடலாமா? அந்த ஊருக்கு போயிடலாம். ஆனால் அவங்க எத்தனை வருஷம் போனாங்க? 40 வருஷம் போனார்களாம். எதற்காக? எதினாலே? அவர்களுடைய கீழ்ப்படியாமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்கு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த கற்பனைகளுக்காக இந்த தாவீது என்ன செய்கிறாராம்? வாஞ்சிக்கிறபடினால் அவர் வாய் என்ன பண்ணுறாராம்? ஆவென்று திறந்து ஏங்கி கொண்டிருக்கிறாராம். அவருடைய கற்பனைகள் என்ன? அவருடைய கற்பனைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனைகளுக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறாராம். கற்பனைகளின் மேல் வாஞ்சையுடையவராக இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 10 கற்பனைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு கேட்டதுனால என்ன பண்ண முடியல, நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும். 20வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் ஒவ்வொரு வசனத்தை பார்க்குற பொழுது ஆண்டோச்சனா, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கிறதான ஒப்பான ஒரு சொரூபத்தையாக நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அப்படிலாம் வரிசையாக இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இச்சியாதிருப்பாயாக. இப்படி என்ன பண்ணியிருக்கு? நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொய் சொல்லாதிருப்பாயாக, இல்லை நிறையா இருக்குது. 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 10 கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 10 கற்பனைகளின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவைகளின்படி நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீதும் அதை என்ன சொல்கிறாரு? நான் இந்த கற்பனைகளின் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடினால என் வாய் என்ன பண்ணுறேன்? ஆவென்று நான் திறக்கிறேன். ஐயோ, இவ்வளோ இதெல்லாம் கற்பனையா? இதெல்லாம் கற்பனைகளா? ஐயோ, பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிற ஒரு கற்பனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறாராம்? அந்த கற்பனையின் மேல் வாஞ்சையா இருக்கிறதுனால அந்த கற்பனைகளை நிறைவேற்றும்படியாய் அவர் எப்படி இருக்கிறாராம்? வாஞ்சை உடையவராய் இருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம், ஆவிக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க?
பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடியாக சொல்லுகிற காரியம், அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே சொல்கிற அந்த ஆமான் என்கிறதான அந்த மனுஷன் அந்த ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டம் மக்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய செய்கையும் அவர்களுடைய நடக்கைகளும் விகற்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவங்க செய்கிற காரியம்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. நம் தேசத்தின் மக்களைப் போல அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க செய்கிறது, அவங்க பேசுகிறது, அவர்களுடைய நடை, அவர்களுடைய உடை எல்லாமே விகற்பமும் வித்தியாசமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கற்பனையின்படி செய்ய மனதாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஸ்தோத்திரம். எல்லாரை போல நாமும் பேசிக்கொள்ள, எல்லாரை போல நாமும் சண்டையிட்டு கொள்ள, எல்லாரை போல நாமும் என்ன பண்ணக்கூடாது, தூஷணமான வார்த்தைகளை பேசிக்கொள்ள, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால் கற்பனைகளுக்கு நாம் என்ன பண்ணவில்லை, கீழ்ப்படியவில்லை. கற்பனையின் மேல் யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கற்பனையின்படி செய்வார்களாம். வசனம் சொல்கிறது, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி என்ன பண்ண வேண்டுமாம், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படி அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமற் போனால் என்ன செய்கிறோமாம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். எப்படி நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறோம், நல்லா சொல்லுங்களேன். அப்படின்னா இன்னும் நல்லா தெளிவாக சொன்னால் ஏமாற்றிக்கொள்கிறோம். நாமளே ஏமாற்றிக்கொண்டா என்ன அர்த்தம், ரொம்ப சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் என்ன அர்த்தம், வசனத்தை கேட்டு அதன்படி நாம் செய்யாமற் போவோம் என்று சொன்னால் என்ன பண்ணுறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனபடினால கற்பனைகளை கேட்போம். கற்பனை என்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் என்னவில்லையாம், அவைகள் பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஒன்றும் ஆண்டவர் நம்ம மேலே திணிக்க மாட்டாங்க, பாரத்தை கொண்டு ஆண்டவர் நம்ம மேலே சுமத்த மாட்டாங்க. நாம் செய்யக்கூடாத அரிய காரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம மேல் ஒரு நாள் வைப்பதில்லை. நாம் செய்யும்படியாய் நம்மால் செய்யக்கூடியதான மிக சுலபமான லகுவான காரியங்களையே கர்த்தர் நமக்கு கற்பனையாய் வைத்திருக்கிறார். ஆனால் அதை கூட நம்மால் என்ன பண்ண முடியலை, நிறைவேற்ற முடியலை. கற்பனைகளை நிறைவேற்ற முடியாது. நாம் வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கற்பனை எப்படி இருக்கிறதாம், சங்கீதம் 19 அவைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுவாய் இருக்கிறதா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனைகள் எப்படி இருக்கிறது, தூய்மையானவைகள், நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த கற்பனைகள். அந்த கற்பனை ஒன்றும் நம்மை அழுத்தி விடுகிறதற்காக நம்மேல் சுமத்தப்படுகிற காரியம் அல்ல. நாம் அதை செய்கிற பொழுது நமக்குள் தெளிவு உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அப்பேற்பட்டதான ஒரு வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும். கற்பனையின் மேல் என்ன பண்ண வேண்டுமாம், வாஞ்சை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். 10 கற்பனையை பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டர் பார்த்தாங்க. இந்த 10 கற்பனையும் ரொம்ப 10 இருக்குதேன்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால ஆண்டர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் சுருக்கி 2ஆய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் இல்லை ஆண்டவங்க, எவ்வளோ பாருங்கள். 10 கற்பனை என்ன, ரெண்டே கற்பனையில் முழு 10 கற்பனையும் ஆண்டவர் அடக்கி விட்டார். ஸ்தோத்திரம். முதலாவது கற்பனை என்ன, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. இது செய்ய முடியாதா நமக்கு? இதுதான் முதலாவது கற்பனை. 2வது கற்பனை என்ன, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இதில் இந்த 10 கற்பனையும் அடங்கிவிட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 கற்பனை, இந்த 2 கற்பனையும் நம்மால் என்ன பண்ண முடியாதா, நிறைவேற்ற முடியும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிற வசனங்கள், வார்த்தைகளை அபியாசப்படுத்தணும். வாழ்க்கையில் அவைகளை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டு, வசனத்தை கேட்டு அப்படியே கடந்து போய் விடுகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது கிறிஸ்தவர்கள் மட்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவைகளை கடைபிடிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள். நாம் அவைகளின்படி செய்கிற பொழுது மாத்திரமே கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருடையவர்களாய் ஆமீன் கர்த்தரால் அது சொல்ல முடியும். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்னும் எவ்வளவோ காரியங்களில் வாஞ்சியை குறித்து நிறைய இருக்குது. ஆனால் அவைகளை சொல்ல நேரமும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் வரும் நாட்கள் நம்ம தியானிப்போம். ஆனால் எல்லாருமே இந்த வார்த்தை வசனத்தை நினைவில் வைத்து தியானிங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். 3 காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்தி நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது காரியம், நம்ம எதன் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டுமாம், வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியமாக ஆலயத்தின் மேல் நம் வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியமாய் கற்பனையின் மேல் வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாம் நம் யாவருக்கும் இந்த வேத வார்த்தை வசனத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால்
நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா, எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாயமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாயமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாடுவோம். அவர் சிறகுகளால் மூடுவார். இன்னொரு 2 சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் சிங்கத்தின் மேலும் நடந்து. அந்த 2 சரணத்தை நம்ம பாடும் பொழுது ஒளித்த நேசித்து உங்களுடைய அன்பின் காணிகள் நீங்கள் செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆராதிப்போம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, மீண்டும் ஒரு முறை கூட அப்பா இந்த ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் அருமையான ஒரு வாக்கு தத்துவம் 91ஆம் சங்கீதத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் அற்புதமாய் நடத்த போகிறதுக்காய் சோதரன் தியானித்தது போல எங்களுடைய வாஞ்சை இன்னும் அதிகமாகட்டும். தகப்பனே, இந்த வார்த்தையின் மேல் இருக்கிற வாஞ்சை, இந்த கற்பனைகள் மேல் இருக்கிற வாஞ்சை தகப்பனே, இன்னுமாய் ஆவிக்குரிய ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஆண்டவரே இந்த ஓட்டத்தின் மேல் எங்களுக்கு இருக்கிறதான வாஞ்சை இன்னும் அதிகமாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிஷ்யமாக ஊழியத்தை நேசித்து பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ், ஊழியத்திற்காக பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள், உழைப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைய கணக்கில் வைத்திருக்கிறீர். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களினால
இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை, சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. உன் எல்லைகளை நான் விரிவாக்க போகிறேன் என்று சொல்லி, அதுபோல இருக்கிறதான அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், பிள்ளைகள் சந்ததிகள் வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்யும்படி, எல்லைகளெல்லாம் கர்த்தர் பெரிதாக்கும்படி, விருத்தி அடைய செய்யும்படி, பலுகி பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் மையப்படட்டும். சிஷமாக வேலைக்காக ஜெபம் பண்றவங்க, கர்த்தாவே இன்னுமாய் தங்களுடைய வருமானங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, பிள்ளையுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, இத்தனை பேரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். ஜெபம் கேட்டப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் எங்களை மூடி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் இந்த வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாடுவோம். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே, ஆமென், கர்த்தரை ஹalleluya, praise the Lord. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. praise the Lord. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தயவு செய்து. ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. தம்பி பிரபு முன்னால வாங்க, வாங்க தம்பி பிரபு முன்னால வாங்க. ஆமென். இந்த ஆண்டு ஜூன் மாதம் நம்ம தம்பி பிரபு அவர்கள் கிரைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய ஆசிரியராக அவர் அப்பாயின்மெண்ட் ஆனார். 3 மாதங்கள் ஆகிறது. 3 மாதங்களுக்குள்ளாகவே இந்த கிரைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய நல்ல ஆசிரியர் விருது வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. நிறைய விருதுகள் வாங்கணும். இந்த ஸ்கூலில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் நாங்கள் வாழ்த்துறோம். காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அபர்ணா வாங்க. அபர்ணாவுக்கு நேற்று பர்த்டே. அதனால் நம்ம ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். முன்னால் வாங்க. ஹல்லேலூயா. Happy birthday to you. Happy birthday. Happy birthday dear Abarna. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless dear Abarna. Happy birthday to you. நல்ல கைகளை தட்டி அவளுக்கு வாழ்த்து சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிற வாழ்த்து சொல்லுங்க. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம்.